إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையாளர்களும். இது தொடர்பாக ஹதீஸ்களில் வந்த சில முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதில் முதல் செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி திர்மிதியில 2165வது நிலை வரக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இந்த செய்தி ஒரு நீண்ட செய்தியில் ஒரு பகுதியை நாம் இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதியை பார்ப்போம். அதாவது மன் சர்ரத்ஹு ஹஸனத்துஹு வஸாஅத்துஹு ஸய்யிஅத்துஹு ஃபதாலிகுமுல் முஃமின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்கு அவரது நன்மை மகிழ்ச்சி அளிக்கிறதோ, அவரது பாவம் அவருக்கு கவலை அளிக்கிறதோ, அவர்தான் உங்களில் முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி என்று பாருங்க. அதாவது யாருக்கு அவரது நன்மைகள், நல்ல காரியங்கள், நல்லறன்கள் மகிழ்ச்சியை அவருக்கு ஏற்படுத்துமோ, சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ, அவரது பாவங்கள் அவருக்கு கவலை அளிக்குமோ, கவலை ஏற்படுத்துமோ, அவர்தான் உங்களில் முஃமின். அப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை நாம் ஒரு அளந்து பார்ப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதாவது ஒரு முஃமின் தனது ஈமானை பரிசோதனை செய்வதற்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன? அதாவது நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் ஒரு பயானுக்கு வந்து உட்கார்றோம்டா, அப்ப நாம் இதை நிறைவுற்று செல்லும் போது இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல விஷயத்துல கலந்து கொண்டோம், ஒரு நன்மையான சபை, மலக்குகளுடைய சபையிலே நாம் அமர்ந்து விட்டோம் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இப்படித்தான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும். ஒரு தொழுகையை நிறைவு செய்து விட்டால் அது உள்ளத்தில் மகிழ்ச்சி. குர்ஆனை நாம் என்ன செய்தோம், திறந்து ஓதுகிறோம் என்றால் அது மகிழ்ச்சி. நாம் ஒரு சதகாவை செய்தால் அது மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு நன்மையும் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கு மகிழ்ச்சி அளிப்பது என்பது அது ஈமானின் அடையாளம். அதே போன்று ஒரு பாவம் நிகழ்ந்துவிட்டால் அது நமது உள்ளத்தில் உண்மையில் கவலை அளிக்க வேண்டும். நமது உள்ளத்தில் ஒரு கவலை, நமக்கு ஜமாத்து தவறி விட்டதென்றால் அது நமக்கு கவலையாக இருக்க வேண்டும். வளமையாக முன்சஃப்ல தொழக்கூடியவருக்கு அந்த முன்சஃப் தவறிவிடும் போது அது கவலையாக இருக்க வேண்டும். இப்படி நல்ல விஷயங்கள், ஒரு சுன்னத்தான தொழுகை தவறும் போது அது கவலையாக இருக்க வேண்டும். இப்படி என் அருமையான சகோதரர்களே, அப்ப நல்ல விஷயங்கள் ஒருவருக்கு தவறும் போதும், அதே போன்று ஒரு பாவம் அவர் மூலம் நிகழுகின்ற போது என்ன செய்வது, கவலை கொள்வது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒருவர் பாவத்தை பற்றி கவலை கொள்வது என்னதான் தௌபான்னு சொல்றாங்க. ஒருவர் பாவத்தை பற்றி கவலை கொள்வது என்னதான், அது தௌபான்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அதை பற்றி கவலை கொள்பவர் என்ன செய்வாரு, அவர் தௌபா செய்வாரு. அது அவரது உள்ளத்தில் வருத்தி கொண்டே இருக்கும். மறுபடியும் அந்த பாவத்தை அவர் செய்ய மாட்டார். ஏன்? அது அவருக்குள் ஒரு கவலை ஏற்படுத்துகிறது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். அதாவது ஒரு மூமினுக்குரிய அடையாளமாக நாம் இதை பார்க்கலாம். அடுத்து நாம் ஒரு செய்தியை பார்ப்போம்.
இந்த செய்தியை பொறுத்தவரையில் அபூதாவுதுல 4700வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அதாவது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மௌத்துடைய நேரம், அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவரது மகன் தந்தையிடம் வந்து கேட்கிறார், என் அருமை தந்தையே, நீங்கள் எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்கள், நான் அதை எனது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது தந்தை சொல்கிறார், மகனே என்னை உட்கார வையுங்கள். அப்போது உட்கார வைக்கப்படுகிறார்கள். அவர் சொல்கிறார், தனது அருமை மகனை அழைத்து சொல்கிறார், என் அருமை மகனே, நீங்கள் ஈமானின் சுவையை கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் ஈமானுடைய அந்த உண்மையான சுவையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. நீங்கள் அந்த ஈமானுடைய அந்த உண்மையான யதார்த்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. நீங்கள் கதிரின் மீது நம்பிக்கை வைக்கும் வரை, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் படிதான் அனைத்தும் நடக்கிறது, நன்மைகள் தீமைகள் அனைத்தும் நடக்கின்றன என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரை என்ன செய்ய முடியாது, ஈமானுடைய சுவையை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், இந்த கதிரை பற்றிய விளக்கத்தை கேட்கின்ற போது அவர் சொல்கிறார் தனது மகனுக்கு, உங்களுக்கு ஒன்று கிடைக்காமல் தவறி விடுகிறதென்றால், உங்களுக்கு ஒன்று கிடைக்காமல் தவறி விடுகிறதென்றால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதல்ல. அதே போன்றுதான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிறதென்றால் அது உங்களை விட்டு தவறக்கூடியதும் அல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, மௌத்துடைய நேரத்தில் ஒரு சஹாபி தனது மகனுக்கு செய்யக்கூடிய வசியத், தனது மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்ன சொல்றாரு என்றால், ஈமானுடைய உண்மையான சுவை இதில் தான் இருக்கிறது. ஈமானுடைய உண்மையான சுவை இதில் தான் இருக்கிறது. இதுல நமக்கு ஒன்று கிடைக்கவில்லையா, தவறிவிட்டதா, அது நமக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. அது நமக்கு கிடைக்கக்கூடிய, நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, கை சேதப்பட வேண்டியதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதோ கை சேதப்பட வேண்டியதில்லை. ஏன்? அல்லாஹ் அதைத்தான், அதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹ் விதித்தது. அதே போன்று ஒன்று நமக்கு கிடைத்து விட்டதா, நாம் மமதை கொள்ள வேண்டியதில்லை, கர்வம் கொள்ள வேண்டியதில்லை, ஆணவம் கொள்ள வேண்டியதில்லை. அதே போன்று நாம் அதை பிறருக்கு செல்ல விடாமல் தடுத்து கொள்ள வேண்டியதில்லை. அது அல்லாஹ் எனக்கு விதித்தது, அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அது எனக்கு கிடைத்து விட்டது. அப்ப இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. ஈமான் நீங்க எடுத்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா பலர் இன்று கவலைகளுக்குள் ஆகுவதும் என்ன காரணம் என்றால், இந்த நம்பிக்கை சரியாக இல்லாது, இந்த நம்பிக்கை முறையாக இல்லாது. அப்ப எனவே இந்த நம்பிக்கையை நாம் முறையாக நமக்குள் ஏற்படுத்தி கொள்ளும் போது அது என்ன செய்யும், அது நமது அந்த ஈமானிய சுவையை, நமது உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை, நிம்மதி அது தரும். இந்த செய்தியிலே வருகிறது, அவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா முதலில் படைத்தது கலம், பேனாவை, எழுதுகோலைத்தான் படைத்தான். அவன் அதற்கு எழுதுமாறு சொன்னான். அது கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அது எழுதிவிட்டன என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது எனது அருமை மகனே, நீ கதிரின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்தால், அதாவது நீ நரகத்தில் நுழைவாய், நீ நரகில்தான் நுழைவாய் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஈமானுடைய உண்மையான சுவை எங்கு இருக்கிறது பாருங்க. இந்த ஹதீஸ்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதாவது ஒன்று நமக்கு தவறி விடுகின்ற போது நாம் கலங்க வேண்டியது. நீங்க பாருங்க, நமது சமுதாயத்தில் கூட எடுத்தீங்கன்னா சில பரீட்சை தோல்விகளை தாங்காம நிறைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பார்க்கிறோமா இல்ல? சமுதாயத்தில் பரீட்சையுடைய பெறுபேறுகள் எதிர்பார்த்தபடி வரவில்லை, பரீட்சையில் தோற்றுவிட்டோம் என்பதற்காக வாழ்க்கையில் பலர் தோற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன செய்கிறார்கள், தற்கொலை என்ற முடிவுக்கே சென்று விடுகிறார்கள். இதெல்லாம் என்ன, இந்த நம்பிக்கை சரியாக இல்லாது. புரியுதா சொல்றது? இது எனக்கு கிடைக்கக்கூடியதல்ல, தவறிவிட்டது என்றால் அதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு, அது அல்லாஹுடைய ஏற்பாடு என்று ஒருவர் அல்லாஹின் மீது, அல்லாஹுடைய கதிரின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு ஈமானி, ஒரு இன்பம் அவருக்கு கிடைக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் பார்ப்போம், அதாவது ஈமான், மூமின்கள் ரெண்டும் தொடர்படுத்தி வரக்கூடிய ஹதீஸ்களைத்தான் பார்க்கின்றோம். மற்றொரு ஹதீஸ், இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம், அஹ்மத்ல 7017வது எண்ணிலே வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். மூமினுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்கிறார்கள். மூமின் என்றால் யார், மூமின் என்றால் யார் என்பதை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது
மன் அமினஹுல் முஃமினூன அலா அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம். அதாவது ஏனைய மூமின்கள், ஏனையவர்கள் என்ன செய்யறாங்க, இவருடைய விஷயத்தில் இவர் என்ன செய்ய மாட்டாரு, எந்த ஒரு தீங்கும் எனக்கு செய்ய மாட்டார், எனது செல்வத்துக்கோ எனது உயிருக்கோ எனக்கு எந்த ஒரு தீங்கும் இவர் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார் என்று இவருடைய விஷயத்தில் அச்சமற்று இருக்க முடியுமே, அவர்தான் மூமின். புரியுதா சொல்றது? அச்சமற்று இருக்க முடியுமே, அவர்தான் மூமின். இவர் ஒரு பாதுகாப்பானவர், நம்பகமானவர், இவர் ஏமாற்ற மாட்டாரு, தீங்கிழைக்க மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டார், அப்படித்தானே? இப்படி ஒருவரை நம்பும் போது அவர்தான் யாரு, அவர்தான் மூமின். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அவ்வளோ பாதுகாப்பவர், அவ்வளோ என்ன மூமின் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தாலும் என்னதான் பாதுகாப்பு என்பதில் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? அம்ன் என்ற வார்த்தை, அம்ன் முஃமின் என்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பிரிந்து வரக்கூடிய வார்த்தைகள். அம்ன் என்றால் என்ன? பாதுகாப்பு இல்லையா? அம்ன் என்றால் என்ன? பாதுகாப்பு. அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப மூமின் என்றால் யார்? எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்க. மூமின் என்றால் யார் என்றால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் அச்சப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். ஏன்? அவரு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர், எந்த தீங்கும் செய்யாதவர் என்ற ஒரு அழகான விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதே போன்றுதான் மற்றொரு ஹதீஸ்ல புகாரில வருகிறது, ரசூலுல்லாஹ் 3 முறை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார், அவர் மூமினாக மாட்டார், அவர் மூமின் அல்ல, அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று 3 முறை சத்தியமிட்டு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவர் யார் என்று. அவர் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அவரது பக்கத்து வீட்டார்கள் அவர் விஷயத்தில் என்ன அச்சமற்றவர்களாக இல்லை, என்ன அவர் அவ்வளவு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்றால் அவர் மூமின் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். நாம் இந்த செய்தியை புகாரியிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் மற்றும் ஒரு செய்தியை நாம் இதிலே பார்ப்போம். இது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யப்லுகுல் அப்து ஹகீகத்தல் ஈமான். எந்த ஒரு அடியானும் ஈமானுடைய அந்த உண்மையான யதார்த்தத்தை அடைந்து கொள்ள முடியாது, ஈமானுடைய அந்த உண்மை நிலையை, உண்மை தன்மையை அடைந்து கொள்ள முடியாது. எதுவரை என்றால் தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரையில், தனக்கு அவர் எதை விரும்புகிறாரோ, தனக்கு அவர் எதை நேசிக்கிறாரோ அதை என்ன செய்ய வேண்டும், பிற மூமின்களுக்கும் நேசிக்க வேண்டும். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இங்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சமுதாயத்தை பற்றி என்ன இருக்க வேண்டும், நல்லெண்ணம் இருக்க வேண்டும். சமுதாயத்தை பற்றிய நல்லெண்ணம் இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு எப்போதும் நலவை நாட வேண்டும். சமுதாயத்துக்கு எப்போதும் நன்மையை விரும்ப வேண்டும். நாங்க என்ன செய்யணும், நாங்க எங்க இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, மூமின்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மையை விரும்ப வேண்டும். மூமின்களுக்காக மறைவில் பிரார்த்திக்க வேண்டும். மூமின்களுக்காக நாம் மறைவில் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். மூமின்களுக்கு ஒரு இழப்பு வரும்போது நமது உள்ளம் கஷ்டப்பட வேண்டும், நமது உள்ளம் வேதனைப்பட வேண்டும். எனவே இதெல்லாம் அதாவது ஈமானுடைய அடையாளங்கள். இதெல்லாம் ஒரு ஈமானிய உள்ளத்தில் தான் இவைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அந்த உண்மையான அந்த ஈமானுடைய யதார்த்தத்தை அவர் அடைந்து கொள்ள முடியாது எதுவரை அவர் தனக்கு விரும்பக்கூடிய நலவை என்ன செய்ய வேண்டும், தனது சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். விரும்பாதவரை அதை அடைந்து கொள்ள முடியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களோட சமுதாயத்தில் பார்க்கிறோம், அதாவது சமுதாயத்தில் யாராவது தவறு செய்து விட்டால் என்ன செய்யறாங்க, அதை பகிரங்கப்படுத்தி அதை பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். சமுதாயத்தை குறை சொல்கிறார்கள். சமுதாயத்தை என்ன செய்யறாங்க, குறை கூறக்கூடியவர்களை பார்க்கிறோம், குறை சொல்பவர்களை பார்க்கிறோம். அவரும் அதே அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கத்தவர். அந்த சமுதாயத்தில் அவர் யாரு, அவர் ஒரு அங்கத்தவர். எனவே பலரை நீங்க பார்க்கலாம், என்னமோ அவர் ஒரு பரிசுத்தவான் மாதிரியும் எந்த தவறும் செய்யாதவரை போன்றுதான் அவருடைய எழுத்து இருக்குது. மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சமுதாயத்துல தவறு செய்யறாங்க, பிளவிடுறாங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு பார்வை கிடையாது. ஏனைய சமுதாயங்கள் தவறு விடும் போது மௌனமாக இருப்பாங்க, அதை கண்டுகொள்றது இல்லை. ஆனா சமுதாயத்தில் யாராவது தவறு செய்தால் அதை திருத்த வேண்டும், அதுக்கு முறைகள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன செய்யக்கூடாது, அதை பகிரங்கப்படுத்தி சமுதாயத்தை கேவலப்படுத்துற வேலையை பார்க்கிறான். சமுதாயத்தை என்ன செய்யறது, கேவலப்படுத்தக்கூடிய வேலை. ஏதோ அவங்க சீர்திருத்தவாதியும் அவர்களிடம் எந்த தவறும் வராது போன்றும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தானே, யார்
இந்த சமுதாயம் அழிந்து விட்டது என்று சொல்கிறானோ அல்லாஹ் அவனை அழிப்பானாகன்றாங்க சொல்லலாம். அப்ப சமுதாயத்துடைய குறைகள் ஒருத்தன் தேடி தேடி போவானண்டா யாருக்கு தான் அழிவு? அவனுக்கு தான் அழிவு. எனவே சமுதாயத்துடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் விடுறதல்ல, தவறுகளை நியாயப்படுத்துறதல்ல, தவறுகள் முறையாக சுட்டி காட்டப்பட வேண்டும். சமுதாயத்தின் மீது உண்மையில் அக்கறை உள்ளோர் என்ன செய்வார்? அதுக்கு என்ன தீர்வு காண வேண்டுமோ அந்த தீர்வை அவர் என்ன செய்வார்? காண்பாரா இல்லையா? எனவே இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சந்திக்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எனது தோழர்களை பற்றி யாரும் வந்து என்னிடம் குறை சொல்லாதீர்கள். எனது தோழர்களை பற்றி யாரும் வந்து என்னிடம் குறை சொல்லாதீர்கள். நான் அவர்களை திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். நபி அவங்க சொல்லுவாங்க, நான் அவர்களை திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். சில நேரங்களை பாருங்க, அதாவது சிலரை பற்றி எங்களிடத்துல சில தவறான அபிப்பிராயங்களை போட்டிருப்பாங்க. நாங்கள் எங்களை வாழ்க்கையில் அவரை சந்திச்சே இருக்க மாட்டோம். அவரை நாங்கள் சந்தித்தே இருக்கோம். நான் அவரை பற்றி எங்களுக்கு என்ன தப்பான ஒரு அபிப்பிராயம். ஏன்? நம்மை சுற்றி உள்ளவர்கள் அப்படியான என்ன விஷ கருத்துக்களை நமது தலையில் போட்டிருக்கிறார்கள். இந்த நிலைகளை நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? அவரை பழகி பார்த்தா தான் தெரியும், இவ்வளோ நல்ல ஒரு மனிதரா இவர், இவ்வளோ நல்ல குணம் படைத்தவரா இவர் என்று பழகி பார்த்தா தான் நமக்கு தெரியும். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தி எங்களுக்கு என்ன அடிப்படையை சொல்லித் தருதுண்டா, நாங்கள் சமுதாயத்தின் மீது எப்போதும் என்ன செய்யணும்? அதாவது நல்லதை விரும்ப வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹி அவர்கள் சஹாபாக்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பையத் எடுப்பாங்களாம். ஒரு விஷயத்துல என்ன, ஒன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின். ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது நபி அவர்கள் இதற்காக என்னிடம் உடன்படிக்கை வாங்கினாங்க. என்ன? முஸ்லீம்களுக்கு நான் நல்லதை நாடுவேன், முஸ்லீம்களுக்கு நலவை விரும்புவேன் என்று என்னிடம் என்ன செஞ்சாங்க? உடன்படிக்கை செய்து எடுத்தாங்கன்றாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஜ்தமியானி ஃபீ கல்பி அப்த். ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்று சேராதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு அடியான ஒரு மூமினுடைய உள்ளத்தில், ஒரு மூமினான அடியானுடைய உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்று சேராது. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஈமானு வல் ஹஸத் என்று சொல்றாங்க. அல் ஈமானு வல் ஹஸத். ஈமானும் பொறாமையும் ஒருவனுடைய உள்ளத்தில் ஒன்று சேராதுன்றாங்க. பாருங்க, இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நீங்க எங்க பார்க்கலாம் என்று சொன்னால், அதாவது நசாயில ஷேக் அல்பானி வந்து சஹீஹ் என்று சொல்கிறார்கள். 3109வது செய்தியாக வருகிறது. அப்ப இரண்டு விஷயங்கள். அப்ப நாங்க எங்களை எவ்வளவு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்? எங்களை நாங்க ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். எமக்குள் பொறாமை என்பது செல்வாக்கு செலுத்தும் போது அந்த தீய பண்பிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு மூமினுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு தீங்கை நினைக்க கூடாது. ஒரு மூமினுடைய விஷயத்தில் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அப்படிதான். பொறாமை என்றால் என்ன? அதாவது தனக்கு கிடைக்காட்டிய பொருள் அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்றதுதானே. தனக்கு கிடைக்காட்டிய பொருள் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கிடைத்து விடக்கூடாது என்ற ஒரு மோசமான நிலை தானே ஹசத் என்பது. எனவே இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஈமான் உள்ள உள்ளத்தில் இது என்ன செய்யாது? ஒன்று சேராது என்றால், அப்ப அதுல ஈமான் பலவீனப்படும் போது என்ன செய்யும்? அது மேலோங்கும். அது ஈமான் பலப்படும் போது அது என்ன செய்யும்? அது பலவீனப்படும், இல்லாமல் போகும். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க குர்ஆன்ல கூட ஒரு துவா படிக்கிறோம் தானே. எப்படி? ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. அப்படிதானே. அது என்ன? மூமின்கள் விஷயத்தில் எமது உள்ளத்தில் குரோதத்தை நீ ஆக்கிவிடாதே. மூமின்கள் விஷயத்தில் எமது உள்ளத்தில் நீ குரோதத்தை ஆக்கிவிடாதே என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி ஒரு துவா. குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஈமானோடு சம்பந்தப்பட்ட செய்திகள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு. லா ஈமான லிமன் லா அமானத லஹு. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அஹ்மதுல 12567 வரக்கூடிய செய்தி. இந்த நபிமொழியை வந்து அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப லா ஈமான என்ன அர்த்தம்? ஈமான் இல்லை. ஈமான் இல்லை யாருக்கு? லிமல்லா அமானத லஹு. யாரிடம் என்ன நம்பகத்தன்மை இல்லையோ,
அமானிதம் என்ற நம்பகத்தன்மை தானே. இப்ப யாரிடம் நம்பகத்தன்மை என்பது இல்லையோ அவருக்கு என்ன இல்லை, அவரிடம் ஈமான் இல்லை. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு முஃமின் என்றால் முதல் அவர் நாங்க என்ன செய்யணும், நம்ப வேண்டுமா இல்லையா? அவர் என்ன செய்யணும், அவர் ஒரு நம்பிக்கையானவர், நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், ஒரு நம்பகமானவர் என்பதுதான் அதுல மிக பிரதானமான விஷயம். அப்ப அந்த நம்பகத்தன்மை ஒருவரிடம் இல்லை என்றால் யாரிடம் அமானிதம். இப்ப அமானிதம் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்குது. அமானிதம் நாங்க என்ன விளங்கி வச்சுக்கிறோம், அமானிதம் நாங்க விளங்கி வச்சோம். நாங்க என்ன செய்யறோம், ஒரு பொருளை நாங்க ஒருத்தரை கொடுத்தா அவர் என்ன செய்வாரு, அதை திரும்ப பாதுகாப்பாக நம்மிடம் ஒப்படைப்பார். இது ஒரு அமானிதம். வேற என்ன அமானிதம் இருக்குது, ஒரு விஷயத்தை சொன்னால் இதை யார்ட்டும் சொல்லாதீங்கன்னா அது ஒரு அமானிதம், அது ஒரு அமானிதம். அதே போன்று ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னதான், அது ஒரு அமானிதம். அப்ப நாங்க படைத்த ரப்போடு, ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒப்படைத்த பொறுப்பு இருக்குதா இல்லையா, அல்லாஹ் நம்மீது ஒப்படைத்த பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இன்னா அரல்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த். அமானிதத்தை நாம் வானங்கள், பூமி, மலைகளுக்கெல்லாம் அதை நாங்க கொடுத்தோம். அவைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டன. ஆனா மனிதன் வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்றால் அந்த அமானிதம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்குது. படைத்த ரப்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வது, அவனது மார்க்கத்தை நிலைநாட்டுவது, இது அமானிதம். இந்த அமானிதம் என்ன செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவனிடம் அமானிதம் இல்லை என்றால் ஈமான் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மூமினை பற்றி சொல்லும் போது இந்த செய்தி திர்மிதியில 1977 வருகிறது. அதாவது ஒரு மூமினை பொறுத்தவரையில பித்தஆன், அவன் எப்படி இருக்க மாட்டான்டா, தஆன் என்று சொன்னால் இப்ப என்ன செய்யறது, பிறரை குறை கூறுவது இருக்குதானே, பிறருடைய குடும்பங்களை குறை கூறுவது, பிறரை குறை கூறுவது, இப்படி ஒரு குறை கூறக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டான். அதே போன்று வலத்ஆன், அவன் சபிப்பவனாக இருக்க மாட்டான், சபிக்கக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக இருக்க மாட்டான். அதே போன்று வலல் ஃபாஹிஷ், மானக்கேடானவற்றை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். அதே போன்று வலல் பதியன் என்ன, அசிங்கமான மோசமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். இதெல்லாம் யாருடைய பண்பு, மூமினுடைய பண்பாக ரசூலுல்லாஹ் சொல்றான். ஒரு மூமின் எவ்வளவு முன்மாதிரி மிக்கவனாக சமுதாயத்தில் அவன் இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, நாம் பார்ப்போம் மற்றும் ஒரு செய்தியை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஸ்தகீமு வலன் துஹ்சு வஅலமு அன்ன கைர அஅமாலிக்கும் அஸ்ஸலா வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின். நபி அவங்க சொல்றாங்க, இஸ்தகீமுன என்ன, மார்க்கத்தில் உறுதியா இருங்க, மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள், உறுதியோடு மார்க்கத்தில் இருங்க. வலன் துஹ்சுன்னு சொல்றாங்க. வலன் துஹ்சுன்னா என்ன, அதாவது ஒரு 100க்கு 100% அதுல நீங்க இருக்க உங்களுக்கு முடியாதுதான். இஸ்திகாமத், நீங்க மார்க்கத்தில் உறுதியை பேணுவது, கடைபிடித்தல் என்பது முழுமையாக முடியுமா, முழுமையாக முடியாதுதான். ஆனா நீங்க என்ன செய்யணும், அதற்குரிய முயற்சி உங்களிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன கைர அஅமாலிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகச் சிறந்தது அஸ்ஸலா, என்ன, தொழுகை, மிக சிறந்த அமல் தொழுகை என்று சொல்லி சொல்றாங்க. வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின், வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா முஃமின். ஒரு மூமினை தவிர வுது செய்து இதை யாரும் என்ன செய்ய மாட்டான், பேண மாட்டான். அப்ப தொழுகையை முறையாக வுது செய்து பேணக்கூடியவன் யாருதான், ஒரு மூமின் தான். புரியுதா சொல்றது, ஒரு மூமின் தான். இப்ப வுதுவை முறையாக செய்தேன், வுது என்பது குறை ஏற்படும் போது வுதுவில் தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப வுதுவை முறையாக செய்து இதை பேணக்கூடியவனாக யார்தான் இருப்பான், ஒரு மூமின் தான் இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜாவுல 226வது எண்ணில் பதிவாகிறது. சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இதிலேயும் நாங்க ஒரு மூமினுடைய சிறப்பை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்ததாக நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் ஈமான லயஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌப். ஆடரிதானே,
ஆடை நாங்கள் தொடர்ந்து அணியும் போது என்ன செய்யும்? பழசாகும், ஆடை உக்கி போகும். இதே போன்றுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஈமான். இதுக்கு என்ன பரிகாரம்? என்ன செய்யறது? அதற்குரிய பரிகாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இப்படி பிரார்த்திங்க. இது ஒரு முக்கியமான துவா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இப்படி துவா செய்யுங்க. எப்படி? அன்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். அன்யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக, உங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக துவா செய்யுங்கள். சரி, இப்ப இந்த துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு அரபுல கேட்க முடியாது, தமிழ்ல கேட்கலாம். அரபுல எங்களுக்கு கேட்க முடியாதுன்னா தமிழ் என்ன செய்யலாம்? யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் ஈமானை புதுப்பிப்பாயாக, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் ஈமானை புதுப்பிக்க செய்வாயாக. நாங்கள் அரபுல கேட்கிறதா இருந்தா அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ கல்பி. எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ கல்பி, எனது உள்ளத்தில். அல்லாஹும்ம யா அல்லாஹ். ஜத்தித் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஜெயின். ஜெயின் என்ன அர்த்தம்? ஜெயின் அழகு. அப்ப ஜெயின்னாடா அழகு, எம்மில் அழகுபடுத்துவாயாக, எம்மில் அழகுபடுத்துவாய், எம்மை அழகுபடுத்துவாயாக. பிசீனத்தில் ஈமான். எதுல? ஈமான். பிசீனத்தில் ஈமான். அல்லாஹும்ம ஜெயின்னா பிசீனத்தில் ஈமான் என்பதும் ஹதீஸ்ல நசாயில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், அதாவது இருக்கிறது, ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை யார் அடைந்து கொள்வார்? அந்த சுவையை யாருக்கு கிடைக்கும்? அந்த டேஸ்ட் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய, இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மன் ரதிய பில்லாஹி ரப்பன். மன் ரதிய பில்லாஹி ரப்பன், யார் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டாரோ, வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டாரோ, வபி முஹம்மதின் ரசூலன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக யார் பொருந்தி கொண்டாரோ, இவர்தான் ஈமானுடைய சுவையை கண்டு கொண்டார். பொருந்தி கொண்டார் என்ன விளக்கம்? பொருந்தி கொண்டார் என்ன அர்த்தம்? பொருந்தி கொண்டார் அதுக்குரிய விளக்கம் என்ன? அதாவது அவ்வளோ அது ஒரு இன்பம் அவரது வாழ்க்கையில். அது என்ன? அது ஒரு இன்பம், அது சுமை அல்ல. அது என்ன கிடையாது? அது என்ன? அது அவ்வளோ ஒரு இன்பம், அவருக்கு சுமை அல்ல. அவர் பொருந்தி கொண்டிருக்கிறார், உள்ளத்தால் என்ன செய்திருக்கிறார்? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பொருந்தி கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன செய்வார்? அவர்தான் ஈமானுடைய சுவையை காண்பார். அவருக்கு தொழுகை இன்பமாக இருக்கும், குர்ஆனை ஓதுவது இன்பமாக இருக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்வது இன்பமாக இருக்கும், மஸ்ஜிதிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவது அவருக்கு இன்பமாக இருக்கும். எல்லாம் அவருக்கு எதுதான்? அப்ப இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால், அதாவது இந்த மூன்றையும் உள்ளத்தால் பொருந்தி கொண்டவர், ஈமானுடைய சுவையை கண்டு கொண்டவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நமது நஃப்ஸ்ல சில எண்ணங்கள் தோன்றுகின்றன. சொல்லுங்க. அதாவது அதை வார்த்தையாக பேசுவதை பயப்படுவது. எதை பயப்படுறது? அந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்களை, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த வீணான சந்தேகங்களை, ஈமான்ல ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல, படைத்த ரப்பை ஈமான் கொள்வதில் நம்பிக்கையோடு சார்ந்த விஷயங்கள்ல ஷைத்தான் என்ன செய்வான்? உள்ளத்தில் சில சந்தேகங்களை உருவாக்குவான், சில ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அப்ப அது வந்தால் ஷைத்தானுக்கு இடம் அளிக்க கூடாது. ஷைத்தானுக்கு இடம், அதை நாம் பேசுவதை பயப்படுகிறோம் சொல்றாங்க. அதை நாங்கள் வார்த்தையாக பேசுவதை அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம் என்றான். சொல்றாங்க, அதுதான் ஈமான் என்றான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களே அப்படி நிலையை என்ன செய்றாங்க? அடைந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாங்க வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலங்கள்ல நமது ஈமானை நாங்க பாதுகாத்துக் கொள்றது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இது அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி. இதுல மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்றால், இப்படி சில சஹாபாக்கள் சொன்னவுடன் அவங்க எந்த அளவுக்கு சொன்னா சொல்றாங்க, அந்த சூடான நெருப்பு இருக்கே, நெருப்பு நமது உடலில் படுவதை போன்று நாங்கள் பயப்படுகிறோம். நெருப்பு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா.
என்றா அந்த சூழ்ச்சியை அவங்க ஊசலாட்டங்களோட விட்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவங்க அதை தாண்டி போகல, அதை தடுத்துக் கொள்றாங்க. அப்படியான எண்ணங்கள் வரும்போது தடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து